ரைட் உள்ளே வடிவாக்க படிக்க பாரும்போது சந்திரன் கலை இதுல வந்து சந்திரன் என்ன செய்யும்னா இதுதானே அமாவாசை தினம் என்றது என்னண்டா அமாவாசை தினம் வந்து முழுமையாக சந்திரன் மறையிற நாள் என்னண்டு முழுமையாக சந்திரன் மறையும் நாள் அமாவாசை சரிதான பிள்ளைகள் அவ பாருங்க அமாவாசையா இருந்து முழுமையாக கருப்பாயிருந்து மறைஞ்சிருந்து மெல்ல மெல்ல அதிகரித்து என ஒளி அதிக பரப்புல பட்டு கொண்டு போறது வந்து வளர்புறையா இருக்கும் பாருங்க அது எப்படி பார்க்கறதுன்னா வலது பக்கத்துல இந்த ஒளி இருக்கும் பாருங்க வெள்ளையா கிடக்கிற பக்கம் இருட்டா கிடந்தவர் வலது பக்கத்துல ஒளி என்ன செய்யுது அதிகரித்து கொண்டு போகுது அடுத்ததுக்கு பாருங்க ரெண்டாவது உதவி கூடிக்கொண்டு போகுது இப்படியே என்ன செய்யும் வலது பக்கம் ஒரு படத்தை பார்த்துட்டு வலது பக்கத்துல வெளிச்சம் இருக்குதா இருட்டு இருக்குதா இதை வச்சுதான் முடிவெடுக்கணும் சரிதானே அப்ப இது வந்து வளர்பிறை வளர்ந்து கொண்டு போகுது வலது பக்கம் வெளிச்சம் அந்த இருட்டு குறைஞ்சு 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 கொண்டு போகுது வலது பக்கம் அதிகரித்து கொண்டு போய் பௌர்ணமி வருது பாருங்க சந்திரனின் ஒளி படிப்படியாக கூடி செல்லும் காலத்தை வளர்புறை காலம் என்பர் சரிதானே அத பூர்வ பக்கம் என்று சொல்றது என்ன செய்யறது பூர்வ பக்கம் வளர்புறைய பூர்வ பக்கம் சரிதானே வளர்பிறை 8ஆம் நாளில் சந்திரனின் தோற்றத்தை பூர்வ பக்க அட்டமி என்று அழைப்போம் அதாவது வளர்பிறையின் 8ஆவது நாள் என்னன்னு சொல்றது பிள்ளைகள் அட்டமி என்ன சாமான் அட்டமி அதை நீங்க பாருங்க சரி அரவாசிக்கு வெட்டின தேசிக்க மாதிரி பாதியாக இருப்பார் இதுதான் அட்டமி சரியோ நீங்க ஒரு சந்திரனை பார்த்தே சொல்லலாம் இவர் 8ஆம் நாளுக்கு கூடினவரா குறைஞ்சவரா வளர்புறையா தேய்புறையான்னு சொல்லலாம் சரிதானே ரைட் அப்ப இதுல வாழ்ந்து என்ன பூர்வ பக்கம் 8ஆம் நாளில பூர்வ பக்க அட்டாமின்னு சொல்றோம் ஒரே ஒரு விடயத்தை திரும்பவும் சொல்றோம் இந்த வலது பக்கத்தை கவனிக்கும் கொஞ்சமா இருக்கும் இதுல வலது பக்கம் வெளிச்சமா இருக்கும் இல்லையா அப்ப இது வளர்புறை வலது பக்கம் கருப்பா இருந்ததா அது தேய்புறை சரியே ரைட் ஒரு பௌர்ணமிக்கும் அடுத்த பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட காலம் 29 நாட்கள் ஆகும் சரியே ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள் வந்தால் சரிதானே 2வது பௌர்ணமிய ப்ளூ மூன் நீல நிலவு என்று சொல்லியிருக்காங்க தை மாதத்துல 1ஆம் திகதியும் பருவம் வந்து 31ஆம் திகதியும் பௌர்ணமி வந்துட்டா அதை சொல்றது என்னண்டு ப்ளூ மூன் நீல நிலவு என்று அழைக்கப்படும் 3ஆம் பிறையில் இருந்தே சந்திரனின் ஒளி வந்து தெளிவாக வானில் தெரிய தொடங்கும் 2வது இதெல்லாம் தெரியாது 3ஆவதுல இருந்தால் என்ன செய்யும் ஒளி தெரிய தொடங்கும் மற்றது இஸ்லாமியர்களின் நாட்காட்டி சந்திர கலையின் அடிப்படையிலேயே கணிக்கப்பட்டது கேலண்டர் அப்படி இருக்கு இஸ்லாமியர்களின் சந்திர கலை பிறை என்று சொல்லி போட்டு சொல்லிவிடும் சரிதானே ரைட் அங்க அப்தி சொல்லுமாகும் என்ன இருக்கும் இஸ்லாமியர்களின் நாட்காட்டி இந்த தியரி பார்க்கறது எப்படி எனக்கு தெரியாத சொல்லுங்க ஆட்சி அரசியல் என்னசா என்னென்ன வேணும் சரி ஓகே எனக்கும் தெரியாது எப்படி இருக்கு கூட நான் இந்த இந்த கலண்டர்ல அப்படித்தான் இருந்தது சந்திர கலையை வச்சுதான் அடிப்படையா உருவாக்கி இருக்குன்னு தெரியும் சரியே ரைட் அப்ப இஸ்லாமியர்கள் மீது சரி சரிதான முறையில் அப்ப கவனமாக இருக்கும் அடுத்த அப்படி சரிதானே ரைட் இப்ப நான் இதுக்கு ஒரு பொருளை ஒன்று திரும்பி காட்டுறேன் சரிதானே இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இப்ப சொல்லுங்க பாப்போம் இது வளர்ப்புறையா தேய்புறையா சரிதானே ரைட்
இப்படி ஒரு நிலம் இருக்குது. சரிதானே? இது இப்படி இருக்குது. இது என்ன குணப்புலையார்? வளர்புறையா தேய்புறையா? ஓ புள்ளா கணக்கு சொல்லுவோம். தேய்பிறை. என்ன முறை? தேய்பிறை. தேய்பிறை. இது தேய்பிறை. என்ன செய்யும்? வலது பக்கம் இருட்டா கிடக்கும். சரிதானே? வலது பக்கம் இருட்டா இருக்குது. Right. இது கிட்டத்தட்ட இத்திரியாவது பிறையா இருக்கும். 8ஆம் முறைக்கு உட்பட்டதா அல்லது 8ஆம் முறைக்கு மேலேயா? இப்ப 5, 6, 4, 3 அப்படி இருக்குமா? இல்லாட்டி 8 கணக்கு 9, 10, 11 இருக்குமா? 8ற்கு குறைவாக இருக்கும். 8க்கு குறைவானது. பாருங்க. ஏனென்றா 8 அப்படி அரைவாசி இருப்பார். ஆனா இன்னும் குறைஞ்சல்ல உள்ளது கரப்பு இருக்கிறார். அப்ப இவர் தேய்முறையில கடைசி ஒரு 3, 4, 5, 6 அதுக்குள்ள வருது. வரும் பிறையை பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அதே நேரம் வலது பக்கம் வெளிச்சமா இருந்ததுன்னா அது என்ன பிறை? வளர்பிறை. சரியே. வெயிட்டுல இருக்கமா இருக்கும். சரிதானே? ரைட். யாருக்கு டவுட் இருக்கும் இதுல? இல்ல. இல்லைன்னா அப்ப வடிவா பாருங்க. 8ஆம் நாள் என்றா என்ன? வளர்பிறை என்றா என்னன்றது உங்களுக்கு கேள்வி வாரம் ஒரு பிறையை தந்து போட்டு இது எத்தனையாம் பிறை என்று கேட்பினோம். அப்ப கேட்டா நீங்க ஒரு விடயத்தை மனசுல வச்சிருவோம். வலது பக்கம் என்ன மாதிரி இருக்குது? சரிதானே? வெளிச்சம் இருக்குதா? இருட்டு இருக்குதா? அரைவாசி பங்கை விட குறைய இருக்குதா? கூட இருக்குதா? அதை வச்சு முடிவெடுத்தீங்கன்னா சரி. சரிதானே? ரைட். மிக மிக முக்கியமான பிள்ளைகள் வரையா பார்த்து வைக்குவார். வாழ்க்கைக்கும் உதவும் இது. இது படிச்சாச்சு கணக்கு. ஒரு இலக்கம் ரைட். இதை செய்யுங்க பேரு. சீதா மீனா காலில் இன்றையும் வித்தியாசமான கணக்குகள் எதுவும் பார்க்காத கணக்குகள் பேப்பர்கள் எது எடுக்க கணக்குல. நீங்க செய்தார்கள் விடைய போடுவோம். பெரிய விடயமா யோசிக்காதீங்க.
இல்லை நான் இதுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லித்தரேன், அதை வச்சு கொண்டு பாருங்க. தெளிவுன்னு 2 தரம் வாசிப்பியல். வாசிக்க என்ன தெரியும் உங்களுக்கு? என்னென்ன முழுமையா வாசிச்சா பாருங்க. ராதா, சீதா, மீனா, காசிம், சுனில் ஆகிய 5 பேரில் 5 பேர் இருக்கணுமா? இந்த 5 பேரில் ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர் மட்டுமே உள்ளனர். சரிதானே? ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர். அப்ப நாங்கள் பார்ப்போம், ஒரு ஆள் மேல கீழே விட போறோம். இவரை விட அவர் வயசு கூட அவரை விட கூட பாருங்கோ. இதுக்கு இப்படி போடலாம். சரிதானே? ரைட். பாருங்க, இப்படி போட்டுட்டு இதுல 5 பேருக்கு இடம் எடுக்க போறோம். 1 2 3 4 5 கிடக்கு. 5லும் யார் யார் எங்க வெளிவினம் என்று பார்ப்போம். சரிதானே? அதுல முதலாவது பாருங்க, 5 ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர் மட்டும் உள்ளனர். ராதா இதுக்குள்ள எங்க வருவார்? ராதாவை விட வயசு குறைவல்லா, இதுக்குள்ளதான் ராதா வரும். ராதாவை விட 3 பேர் கீழே வர போயிடும், வயசு குறைவானார்கள். சரிதானே? வயசு குறைவானார்கள் 3 பேர் வர போயிடும். அப்ப ராதாக்குரிய இடத்தை கொண்டே போட்டாச்சு எங்க. ரைட். இனி இதை வச்சு கொண்டு மிச்சத்தை செய்வோம். இதே மெதட்டில் இதே மாதிரி யோசிச்சு அடுத்தது பாருங்க. காசினிலும் வயது குறைவானோர் 2 பேர் மட்டுமே உள்ளனர். என்ன பாருங்க, 1 இது 2 2 போடுவோம். இது 3 4 இதுல 5. சரிதானே? இப்ப பாருங்க கேட்ட கேள்வி என்னண்டு. இப்ப சொல்லுவான் பிள்ளைகள், நான் ஓப்பன் விடுறேன். காசிமிலும் வயது குறைவானோர் 2 பேர் மட்டுமே உள்ளனர். அப்ப காசிம் எங்க வருவார்? எந்த நம்பருக்கு வருவார்? அங்க வருவார். ராதாவுக்கு கீழே. 3. அப்ப கீழே 2 பேர் வயசு குறைவானார்கள் இருக்கணும். பாருங்கோ, காசிமிலும் வயது குறைவானோர் 2 பேர் மட்டுமே உள்ளனர். ஓகே, அது வரைக்கும் செய்துட்டோம். சரிதானே? என்ன செய்யலாம்? இது மட்டுமே செய்யலாம். சுனில் மாத்திரமே சீதாவிலும் இளையவர். சுனில் மாத்திரமே சீதாவிலும் இளையவர். சரிதானே? சுனில் மட்டும்தான் இளையவர். என்ன சுனில் எங்க வர போறார் சொல்லுங்க பாப்போம். கடைசி. கடைசியில சீதா. சுனில் மாத்திரம்தான் சீதாவை விட இளையவர். அப்ப சீதா 4வதுக்கு வந்தா சுனில் 5வது. முதலாவது மீன். இதுதான் விஷயம். இந்த மெத்தட் புரிஞ்சு கொண்டீங்களா? ஓகே, ரைட். அவ கேட்ட கேள்வி என்ன? எனில் வயதில் கூடியவர் யார்? மீனா. சரியோ? எழுஞ்ச பாருங்கோ. இப்படி கணக்கு செய்ய முழுமையா வாசிச்சு போட்டு ஒவ்வொரு முற்றுப்புள்ளி உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தையும் நோட் பண்ணி கொண்டு வர 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 கணக்கு என்ன மாதிரி கணக்கு புள்ளி கொண்டு சின்னனா வந்து கொண்டே இருக்கும். இங்க பாருங்கோ, இப்படி பெரிய கணக்கா இருந்தவர் இந்த இவ்வளவத்துக்கு மேல உள்ளதை நாங்க நோட் பண்ணி போட்டோமல்லோ, ராதாண்டு போட்டுட்டோம். அப்ப கணக்கு இனி எங்க மிச்சங்குகளை 2 பேர் சின்னனா கிடக்கு.
அதாவது காசிமிலும் வயது குறைவானவர்களுக்கு அதோட இன்னும் குறையும். கடைசியில கேட்டு போட்டு போட்டு விட்டா சரி. சரிதானே? இந்த கடைசி லைன் தான் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். சுனில் மாத்திரமே சீதாவிலும் இளையவர். சுனில் தான் சீதாவிலும் இளையவர். சீதாவுக்கு இளையவர்கள் வேறு யாரும் இல்லை என்றபடியால் தான் நாங்கள் வைக்கிறோம். சரியோ? இதே மேதை கையாளுங்க. இப்படி போட்டு பார்த்துட்டா பிள்ளையாது. இப்ப இந்த வேறு எப்படி எப்படி எல்லாம் கேள்வி கேட்ட எங்களை கேட்கலாம். காசிமை விட வயது கூடியவர்கள் யாவர்? காசிமை விட வயது கூடியவர்கள் யாவர்? யாவர் பிள்ளைகள்? 2 பேர். யாராக்கள்? பேர். ராதா, யாராக்கள்? மீனா. மீனா. ராதா, மீனா. 2 பேர். மீனாவும் யாரும்? ராதாவும். ராதாவும் பெருமில்லை. ராதா, சரி, இப்ப இந்த இவர்களில் வயது மிகவும் குறைந்தவர் யார்? சுனில். சுனில். அப்ப இது இல்ல. இப்படி போட்டுட்டா பிள்ளைகள் எப்படி கேள்வி கேட்டாலும் நாங்கள் விடை எழுத தயாராகிடுவோம். முழுமுடியா இதுல வந்து சரிதானே? இனிமேல் அப்படி செய்ய வருமா? ரைட். இந்த கேள்வியையும் வடிவா கிரகிங்கோ கிரகிட்டு போடுவோம். செய்ய சொன்ன. இங்கிட்டுக்குள்ள தேவையா? இங்கிட்டுக்குள்ளாது. இது என்ன சொல்லிக்கிறேன்?
பதுசுமன் கர்ணிகா அத்திகை அமிர்தம் நிருசன் பாருங்க உங்களோட முடி இருக்கா திருப்பி மீள் பரிசீலனை செய்யுங்க ஒருக்கா சரியா ரைட் எல்லாம் கணக்கை யோசிக்கிறீங்க நீங்க எக்ஸாம் கிட்ட நெருங்குற ஆட்கள் கடமையா இருக்கும் ஒன்பது நம்ம சரிதானே ரைட் இப்ப பாப்போம் நாங்கள் பாருங்க ரெண்டு மூன்று கூட மாறி மாறி வருது பெரிய கனக்குட்டி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எதிரெதிர் முகங்களில் கருப்பு நிறம் பூசப்பட்டுள்ளது கருப்பு நிறம் பூசப்பட்டுள்ளது பாருங்க எதிர்பக்கம் எதிர்பக்கம் இந்த பக்கம் பூசி கிடக்குன்னா இது இந்த மற்ற சைத்தாங்காலி பக்கம் பூசி இருக்கு இந்த இந்த பூயி கட்டையில சரி அதனால எதிர்பக்கம் இதே மாதிரி மை பூசி இருக்கா சரியோ அப்ப பாப்போம் பாருங்க இதுல நாங்கள் ஒரு மூண்டா பிரிச்சு பார்க்க முடியும் இந்த அடுக்கு மேல் அடுக்கு கரவாசியோட மேலே எத்தின கிடக்கு அதுல இருந்து இந்த இதுல இருந்து இந்த ரெண்டு அடுக்கு கீழ் கடைசி அடுக்குல எத்தின கிடக்குன்னு பார்ப்போம் எத்தனைக்கு மை பூசி இருக்குன்றத பார்ப்போம் பாருங்க மேல பார்த்தா இதுல ஒன்றுக்கு பூசி இருக்கு ஒரு கட்டை முதலாவது ஒன்று இது ஒன்று ரெண்டு இந்த மூலை இதுல வாரம் ஒன்று மூன்று இங்கே ஒன்று நாலு நாலு கட்டையில பூசி இருக்கு அதே நேரம் நடுவில ஒன்று அஞ்சு பூசி இருக்கு சரிதானே அஞ்சு இதுக்கு மைய அடிச்சிருக்கு நடுவில் ஒன்று வரும் இதே மாதிரி கீழ்பக்கத்தாலும் பிள்ளைகள் அஞ்சு வரும் இதே மாதிரி வரும் இங்க இந்த தாயக்கட்டைக்கு கீழே இப்படியே இவரை கீழே இனி இந்த நடுநிலை இருக்கிறவரை பாருங்க சுத்தி இதுல ஒன்று இதுல ரெண்டு மூணு நாலு இவரை சுத்தி பூசினது சரிதானே அப்ப மை பூசினது எத்தனை சொன்னா பாருங்க மேல வந்து அஞ்சு நடுவில வந்து நாலு கீழே வந்து அஞ்சு தான் அதே மாதிரி பிரிச்சு பார்த்தீங்கன்னா சரி மேல 9 தாயக்கட்டை இருக்கும் இல்லையா மூன்று மூணு 9 அதுல அஞ்சுக்கு மை பூசி பூசினது எத்தனை கூட்டின மாட்டா 14க்கு மை பூசி இருக்குது ஆனா இந்த கீட்டங்களில் நிறம் பூசப்படாத குட்டிகள் நிறம் பூசப்படாத குட்டிகள் சொல்லுவா எத்தனை பேர் நிறம் பூசப்படாதது ஓப்பலாம் சொல்லுங்க சொல்லுங்க அவளை எத்தனை பேர் வந்து 12 14 எத்தனை 12 12 பாப்போம் அப்ப இருக்கிற குட்டி வந்து பெயிண்ட் அடிச்சது 14 இதுல இருக்கிற கணக்குட்டி வந்து 27 27ல இருந்து அந்த பெயிண்ட் அடிச்சது 14 போனா தான் பெயிண்ட் அடிக்காதது வந்து 13 இப்ப புரியுதா மொத்தமா 27 இருக்குது அதுல 14 குத்தியில தான் பெயிண்ட் அடிப்பட்டு கிடக்கு சரிதானே இதுதான் யாருக்கும் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கிறதா இல்லையா ரைட் இதுதான் பிள்ளைங்க கணக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் காரணம் சின்ன சின்ன தாயக்கட்டை எத்தனைய சேர்ந்து இந்த இது உருவாக்கி இருக்குது கதைங்க ஒருக்கா சிறிய சிறிய தாயக்கட்டைகள் சதுரமுகி தாயக்கட்டைகள் எத்தனையை உருவாக்கி இது அமைக்கப்பட்டிருக்கு சொல்லுவாங்க இந்த தாயக்கட்டையில எத்தனை கிடக்குது 27 கிடக்குது அதுதான் பிள்ளைகள் பாருங்க கனவுல ஒரு சதுரமுகி என்றா ஒரு சின்ன சதுரமுகியில இருந்து ஒரு சின்ன சதுரமுகியை அடுக்கித்தான் பிள்ளைகள் இது உருவாக்கப்பட்டது சின்ன சதுரமுகியை எடுத்து கொஞ்சம் நிறைய 27 சிறிய சதுரமுகிகளை கொண்டு அடுக்கி ஒரு பெரிய சதுரமுகியா உருவாக்கி இருக்கு பெரிய சதுரமுகி என்றா அப்படி சதுரமுகி என்றா எல்லா பக்கமும் சமனா இருக்கும் இங்க பாருங்கோ அது எப்படி என்றா இத வந்து பிள்ளைகள் நீளம் சரியா ஒரு பக்கத்துல இருக்கும் நீளம் இது பக்கம் 3 இருக்கு பாருங்க 1 2 3 அகலமும் 1 2
மூன்று இருக்குது. உயரமும் 1 2 3. நீளம் 3, அகல பக்கத்திலே 3 தாயக்கட்டை இருக்கு, மேலையும் 3 தாயக்கட்டை உயரத்துக்கு இருக்கு. அதாலதான் நான் அன்றைக்கு சொன்னான், ஒரு சதுரமுகி தாயக்கட்டையில சிறியதை உருவாக்குறதுக்கு எத்தனை வேணும். இதுல 3 கிடக்கிறபடியா 3 தர 3 தர 3 இவரை பெருக்கி விட்டா விட வெறும் 27 சதுரமுகி இதுல கிடக்குது. சரிதானே? இதுக்கு அடுத்ததாக ஒரு சதுரமுகியை நாங்கள் உருவாக்குறதுன்னா கூட இன்னும் ஒரு அடுக்கு லைன் கூடும், மேலே கூடி எல்லா பக்கமும் கூடி எத்தனையா இருக்கும் அது. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சதுரமுகிக்கு எத்தனைதாய கட்டம் வேணும் சொல்லுங்க. இது நீளம் அகலம் உயரம் எல்லாம் 3 3 கிடக்கு. அதே மாதிரி அடுத்தது எதுவா இருப்ப 4 4 4 4 4 நான் பெருக்குறது 4 4 4 இவரை பெருக்கின 64 ஓ 64 சேர்த்தாத்தான் என்ன வருவர் அடுத்த சதுரமுகி உருவாக்குவர். அதுக்கும் அடுத்தது உருவாகணும்னா பிள்ளைகள் நீள பக்கம் 5, அகல பக்கம் 5, உயர பக்கமும் 5 இதுதான் ஒரு பெரிய சதுரமுகியா வருவார். அப்படின்னு என்ன வரும் 5 25 25 5 தரம் 125. இதுல தெளிவாகவும் கண்டதுக்காக சொல்றேன். சரிதானே? 125 சேர்ந்தா பெரிய சதுரமுகி உருவாக்கலாம். வேற இடையில வாரம் இப்ப 38 தாயக்கட்டையை வச்சு கொண்டு சதுரமுகி உருவாக்கணும், அது உருவாக்க இயலாது. அதெல்லாம் கவனமா இருக்கும். சிறிய சதுரமுகிகள் ஒரு 38 சதுரமுகியை வச்சு கொண்டு 38 வச்சு உருவாக்கணும், உருவாக்க இயலாது. கண்டிப்பா 27 வேணும், 64 அல்லாடி 64 வேணும், அல்லாடி 125 வேணும். அப்படியே போகும். அங்க இந்த 6ஆல பெருக்கி 7ஆல பெருக்கி கூடும். விடாங்குத பிள்ளைகள் நீங்க நேற்று படிவா கணக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு கொண்டு இருந்தீங்க. அதை விட பிள்ளைகள் இதுல பாருங்க 2 2 2 சதுரமுகியா வரும். 2 2 2 ஒரு நீள பக்கம் 2 சதுரமுகி இருக்குது, அகல பக்கம் 2 இருக்குது, உயர பக்கம் 2 இருக்குது. அப்ப அப்படி இருந்தாலும் ஒரு சதுரமுகி வரும். அப்ப 2 2 4 4 2 8 8 சேர்ந்ததும் ஒரு சிறிய சதுரமுகி தான் உருவாக்கலாம். சரிதானே? சரி பாவம் நிச்சயமாவும் இதுவும் வித்தியாசம். முன்னே பார்க்குற கணக்கு முழுக்க வித்தியாசம் தான் பிள்ளைகள். இனி விட போற கணக்குகள் எல்லாம் வடிவா பாருங்க. பார்த்துக்கிட்ட எக்ஸாம் உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். சிக்கலான கணக்கு முழுக்க பார்த்துட்டோம்னா பிரச்சனை முடியுதானே? எல்லாம் காசுகள் போட்டு போட்டு கூட்டுப்படுறது உள்ளது பார்ப்போம்.
ஏன் லேட் ஆகுது? இப்படி எழுதுறாங்க, கடைசியில அதான் பிரச்சனை. கஷ்டப்பட்ட காண்றது கண்டு போட்டு கூட நம்ம எழுதுறோம். சுபிச்சன் எல்லாம் திருப்பி பாருங்க ஒருக்கா. அம்மாணவனிடம் உள்ள மொத்த நாணய குட்டிகளை திருட்டு கிடக்கு. இதான் மொழியில நாங்க எல்லாம் திருக்கி ஒரு சமைக்கிற சந்தர்ப்பம் இங்கதான். ரைட். பாருங்க, ஒரு மாணவனிடம் 10 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் காசும் வச்சிருக்கிறான், 5 ரூபாயும் வச்சிருக்கிறான், 2 ரூபாயும் வச்சிருக்கிறான். நாணயம் சம எண்ணிக்கையில இருக்கு. இப்ப 5 என்ன வேணும்? 5 5 என்ன 10 ரூபாயில 5, 5 ரூபாயில 5, 2 ரூபாயில 5, அதே மாதிரி சமனாக இருக்குதான். அப்ப அது எவ்வளவு என்று சொல்லப்படையில எண்ணிக்கை மொத்தமாக 51 ரூபாய்கள் உள்ளது. சரி, 51 ரூபாய் காசு இருக்காம இந்த பெறுமதியை கூட்டினான். அம்மாணவனிடம் உள்ள மொத்த நாணய குட்டிகளின் எண்ணிக்கை யாது? மொத்த இவ்வளவு காசு மொத்தமா இருக்கிறது. அப்ப பாருங்க, இது எப்படி செய்யறதுண்டா, அது சரி பாருங்க எப்படின்னா, என்னென்ன காசு இருக்கு? 10 ரூபாய் இருக்கு, 5 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் இருக்கு. சம எண்ணிக்கை தானே, கூட்டினா 17 வரும். இந்த 17 51ஆல 51 17 51 ரூபாய் காசு எனக்கு இந்த 17ஆல பிரிச்சு பார்த்தா 3 வரும். இந்த 17ஆல பிரிக்க சொல்றதுன்றதுக்காக நீங்கள் பிரி என்ன செய்ய கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னா 51 இத்தனை 17 இருக்குன்னு கூட்டி பாருங்க. சரிதானே? 57க்குள்ள எத்தனை 17க்கு 3 இருக்கு. 3 இருந்தா இந்த கருத்து என்னன்னா 3 தான் விடை இல்லை. 57ஆல 3ஆல பிரிக்க ஒரு நாணயத்தாள் 3 கிடக்கு. ஒரு நாணய குட்டி ஒரு வகை 10 ரூபாய்னா 3. அப்ப பாருங்க, சரிதானே? அப்ப பாருங்க, 10 ரூபாயில 3, 5 ரூபாயில 3, 2 ரூபாயில 3. நம்ம 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 9 நாணய குட்டி வரும். நீங்க பிரிச்சு போட்டு 3 போட்டு போடும். அப்படி இல்லை. சரிதானே? சம எண்ணிக்கையில் இருக்குன்னா தான் இந்த மெதட் சரியா இருக்கும். மொத்த காசுல பொறுமதியை கூட்டி போட்டு என்ன தனித்த ஒவ்வொன்றிலையும் இருக்கிறத கூட்டணும். ஒரு நாணய குட்டியின் பொறுமதியில கூட்டி போனா 17 பேர். சரிதானே? இதே கணக்கை நான் திருப்பி கேட்கிறேன். சரியோ? இதே கணக்கை நான் திருப்பி இன்னொரு மெதட்ல கேட்கிறேன். சரிதானே? ஒரு மாணவரிடம் 1 ரூபாயும் 5 ரூபாயும் 2 ரூபாயும் இருக்காம். 5 2 1 ரூபாய் இருக்கும். அதிக பெறுமதிகளில் 48 ரூபாய். இப்படி இவ்வளவு மாற்றம் செய்யணும் இந்த கணக்குல. அதுல தெரியும் 48 ரூபாய் இருக்குதான். 48 இருந்தா அங்க உள்ள நாணய குட்டிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? 1 ரூபாய் குட்டி இருக்குது, 2 ரூபாய் குட்டி, 5 ரூபாய் குட்டி. இவ்வளவு கூட்டினா 48 ரூபாய் வருது. இந்த விட வேண்டாம் உங்களுக்கு. 1 ரூபாய் 5 ரூபாய் சமனாக
சார் 18 18 18 18 நானே 18 நாணயங்கள். சரி பாப்போம். இப்படி இந்த கணக்கு இதுல படிச்சுட்டு அப்புறம் ஒரு சங்கடப்படுதுன்னா திருப்பி பிடிஎஃப் பாருங்க, இல்லைன்னா வீடியோவை பாருங்க. என்ன முக்கியமான கணக்குகள் எல்லாம் பிடிஎஃப்ல செய்து ட்ரை பண்ணி போட்டு பிள்ளைங்காட்டி போய் இதுல பாருங்க வீடு. எங்க சொல்லுவாங்க செய்தார்கள் 18 ரூபா. சரி சார் 18 18 பாருங்க எப்படி வரும். 1 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, இந்த மூன்றையும் கூட்டினா 8 ரூபா வருது ஒவ்வொரு ரூபா. 8 ரூபாய்னா நாங்கள் 48 8ஆல பிரிச்சு விடுவோம். 8ஆல வகுத்தா 6 வரும். 6 8 48. 6 தான் ஒவ்வொரு நாணய குத்தி. 6 1 ரூபாய் இருக்குது, 6 5 ரூபாய் குத்தி இருக்குது, 6 2 ரூபாய் குத்தி இருக்குது. 18 வருது. சரிதானே? அப்ப பாருங்க 6 5 ரூபாய் குத்தி என்ன சொன்னா 6 5 30 ரூபா வரும். 5 ரூபாய் குத்தியில 30 ரூபா காசு இருக்கு. சரியோ? அடுத்தது 2 ரூபாய் குத்தியில 6 12 ரூபாய் இருக்கும். அடுத்து 1 ரூபாய் குத்தியில 6 அது 6. அப்ப கூட்டினா 48 பேர். சரிதானே? இந்த கேள்வி நம்மளே இலக்கங்களை மாத்தி 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 நிறைய செய்து பயிற்சி எடுப்போம். சார் ம் எனக்கு ஒரு டவுட். ம் சம அளவு இல்லாட்டி என்ன செய்யறது? சம அளவு இல்லாட்டி இல்லாட்டி அது வேற பெய்யறதுக்காக நான் பரவாயில்ல முதலில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியே கிளியர் பண்ணிட்டு ஸ்லைட் போட்டுட்டு சொல்லித்தாரேன். சிலது விடைகளால போக வேணும். சரிதானே? கேள்வியை பொறுத்து தீர்மானிக்கப்படும். சரியா? சொல்லித்தாரன் குழம்ப தேவையில்லை. இந்த கணக்க பாருங்க. அல்லாடி நீங்க குறுக்கு வழியில் உங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு சொல்லித்தாங்க. ரைட், இதை பாருங்க பிள்ளைகள். இப்படி 2 சாயக்கட்டை இருக்குது. சரிதானே? இது வேறு வேறு இலக்கங்கள்ல தந்திருக்கு பிள்ளைகள். ஒழுங்கான முறையான சாயக்கட்டை அல்ல இவர். சரிதானே? வேறு வேறு இலக்கங்கள் தந்திருக்கு. ஒரே சாயக்கட்டையில தான் ஒழுங்கா நம்பர் எழுதப்படையில ஒரு. சரிதானே? அப்ப இதுக்கு எப்படி எதிர்பக்கங்களை வச்சு காண்றது தெரிஞ்சாங்க சொல்லுவாங்க. சார் அங்க இருக்க எண்களை வெட்டலாம். இதுக்கோ ஓ, ம் புள்ளில் பாருங்க. இது ஒரு ஆயக்கட்டை தான் 2 விதமாக தந்து கிடக்கு. சரிதானே? இந்த அடுத்த கணக்கு செய்ய போறோம். அதுக்கு தான் நான் இதை சொல்றேன். இதே கணக்கு தான் அப்படி செய்ய கொஞ்சம் பாருங்க. 6 முகம்தானே வரும். 6 முகத்திலும் உள்ள இலக்கங்கள் இதுல தந்து கிடக்கு மேல உள்ளது. சரிதானே? தாயக்கட்டையில உள்ள 6 பக்கமும் உள்ள இலக்கங்களால் இது 34 17 8 5 13 22. சரிதான்? இவ்வளவும் 6 இலக்கங்கள் இருக்கு. இதுல 2 தாயக்கட்டையை தந்துகிறாங்க. இதை வச்சுக்கொண்டு எதிர்பக்கம் காண சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுல ஒரு தாயக்கட்டை பாருங்க. நாங்கள் இதுல கவனமா இருக்க வேண்டிய 2 இலக்கமும் 2 தாயக்கட்டையில ஒவ்வொரு இலக்கம் இருக்கும். 2 தாயக்கட்டையிலும் ஒரே இலக்கம் இருக்கும்னு பாருங்க. 8 கிடக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது 8 எழுதணும். முதலாவது தாயக்கட்டை எழுப்போம். 8 எழுதி போட்டு பிள்ளைகள் வலஞ்சுழியா இப்படியே பாருங்க. 1 22 வாரார். அப்ப 22 இப்படியே எழுதுங்க. 22. அடுத்தது 22க்கு அடுத்தது வலஞ்சுழியா யார் போறாருன்னா 34. அப்ப 34
சரிதானே? 34. அதே மாதிரி ரெண்டாவது தாயக்கட்டையிலும் இதுலயும் இருக்கு பாருங்க. 8க்கு நேர 8 எழுதுறோம். எழுதி போட்டு இப்ப பாருங்க 28க்கு அடுத்தது வலஞ்சுழியா யார் வார 5 வார. இந்த 5ல இருந்து வலஞ்சுழியா அடுத்தவர் யார் வார 13 வார. சரிதானே? அப்ப 22க்கு எதிர்பக்கம் 5, 34க்கு எதிர்பக்கம் 13. அப்ப இந்த 8க்கு எதிர்பக்கம் யாரா இருக்கும் பிள்ளைகள்? 17. யாரும் பிள்ளை சொல்லுமா எல்லாரும்? 17. 17. பாருங்க 22க்கு எதிர்பக்கமா 5 வந்துட்டு. ஓகே. 34க்கு எதிர்பக்கமா 13 வந்தது. அப்ப மிஞ்சி இருக்கிறார்கள் இவர் 2 பேரும் தான் எதிர்பக்கமா இருக்கிறார். சரிதானே? எதிர்பக்கமாக இருப்பினர். இப்ப பாருங்க உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஒரே 2 தாயக்கட்டை தந்திருந்தா அதுல பாருங்க 2 ஒரே மாதிரி இலக்கம் ஒரே இலக்கம் இருக்குதா? ஆம் இருக்குது 8. அப்ப நாங்கள் 8 எழுதி போட்டு வலஞ்சுழியா 22 பிறகு 34. 22 34. திருப்பி அடுத்த தாயக்கட்டையிலும் 8 பார்த்துட்டு வலஞ்சுழியா 5 சேர்ந்து 13. 5 13. அப்ப இவர் 2 எதிர்பக்கம் இவர் 2 பேரும் எதிர்பக்கம். அடுத்தவர் யார்? இவருக்கு மிஞ்சி இருக்கிற 17 தான். சரிதானே? ரைட். எங்க இப்ப கேட்கிறேன்னு சொல்லுவோம். இது ஓகே இதை புரிஞ்சு கொண்டீர்களா? ஆம் சார். ஓ 2 தாயக்கட்டை தான். அப்படி ரைட். இனி அடுத்த கேள்வியை நீங்கள் தான் சரியாக செய்ய போறீங்க. ரைட். செய்யுங்க அப்பம். குதிரை பிள்ளையர் கேள்வியோடைய வாங்கி போட்டுருவோம். நீங்க விரும்பின 2 தாயக்கட்டை எடுத்து இன்னும் இடத்துல யோசிக்கலாம். நாங்க வளமையா செய்யற மாதிரி ஒரே தாயக்கட்டையில 2 இலக்கம் இருக்குதாண்டா இல்ல. பெற்றார் கவனமா இருக்கும். நாங்கள் இனி படிக்கிற கணக்குகள் எல்லாம் கடுமையான கணக்குகளா தான் இருக்கும். இல்லாத படிக்காத கணக்குகள் வித்தியாசமான கணக்குகள். அப்ப எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தேடி தேடி குறைஞ்சி எடுத்து போட்டு இருக்கோம்.
சார் 43. 43 பாப்பா. இப்படி கஷ்டம்னு யோசிக்காதீங்கோ. 18 வருது, 43 வருது, எல்லாம் கலந்து மாறி வருது. கேள்விய வடிவ வாசிப்போம். பின்பு மேசையை தொடும் அடிப்பகுதியுள்ள மூன்று எண்களின் கூட்டுத்தொகை கேட்டுக்கிறது. 3 எண்களின் கூட்டுத்தொகை என்ன பண்ணிருக்காருங்க? 34 எதிர்பக்கத்தை கூட்ட வரும், 5 எதிர்பக்கத்தை கூட்ட வரும், 17 எதிர்பக்கத்தை கூட்ட வரும். நீங்கள் விரும்பின 2 தாயக்கட்டை எடுத்து நான் சொன்ன மெதத்துல போட்டியலன்னா சரி. ரைட், நாங்க பார்ப்போம். இல்லைங்க, பெரிய பிரச்சனையா யோசிச்சாதான் கேள்வி. ரைட், பாருங்க, நான் 2 தாயக்கட்டை எடுக்கிறேன். அதே நேரம் இதில் உள்ள இலக்கங்கள் இவ்வளவு தான் இருக்கு. இந்த 2 தாயக்கட்டையும் எடுத்தாச்சு. சரிதானே? இந்த 2 தாயக்கட்டையும் எடுத்து தான் இப்ப சோழி கட்ட போறேன். என்னண்டு 8க்கு என்ன இதே மாதிரி வரும். பாருங்க, முதலாவது 8க்கு 8 எடுத்து போட்டு 8க்கு அடுத்ததா யார் இருக்கிற 22, 22க்கு அடுத்தது 34. சரி, 34, 22, 34. அடுத்தது மெட்ட பொதுவா எடுத்தா என்ன வர போகுது? 5, 13. 5, 13. அப்ப பாருங்க, இது ரெண்டும் என்ன வருது? 22க்கு எதிர்பக்கம் 5, 34க்கு எதிர்பக்கம் 13. அப்ப மிஞ்சி இருக்கிற 8க்கு எதிர்பக்கம் யாருன்னா 17. சரிதானே? அப்ப பாருங்க, இதுல 5க்கு எதிர்பக்கம் 22, 34க்கு எதிர்பக்கம் 13, 17க்கு எதிர்பக்கம் 8ன்னு தெரியும். அப்ப இதுல பாருங்க, 34க்கு முதலாவது 34க்கு எதிராக இருக்கிறவர் 13 கீழே வருவர், 5க்கு எதிராக இருக்கிறவர் 22, 17க்கு 8. இந்த இலக்கங்கள் அடிப்பக்கத்துல எதிர்பக்கமா இருக்கிறதால அடிப்பக்கத்துல கட்டுக்கிறார். அப்ப இவைய கூட்டினா பிள்ளைகள் எவ்வளவு வரும்? 43 வரும். கேட்ட கேள்வி என்ன? இத்தாயக்கட்டைகள் ஒரு மேசையில் வைக்கப்பட்ட பின்பு மேசையை தொடும் அடிப்பகுதியில் உள்ள 3 எண்களின் கூட்டுத்தொகை யாரு? இப்ப மேசையை முட்டி போட்டிருக்கிற அடிப்பக்கத்தால மறைஞ்சு வைக்கிற அடி, அந்த இலக்கங்கள்லாம் கேட்டுக்கிறது. அந்த இலக்கம் கேட்டா மேலே இருக்கிற இலக்கம் எங்களுக்கு தெரியுது. எதிர்பக்கம் காட்டிட்டோம். 3க்கும் 5க்கு 34, 5, 17க்கு எதிர்பக்கம் காட்டிட்டோம். அப்ப அவைய கூட்டிவிட்டா சரி. இதுதான் விடயம். அதுக்குதான் முதல் தந்த நான் அந்த கணக்கு. சரிதானே? ரைட், ரைட். இது முட்டு முழுதா அவங்ககிட்ட எல்லாம் வருது பாருங்க.
பிள்ளைகள் தவிர தவிர தவிரன்றதுல கவனமா இருக்கணும். சார் 120. 120 பாவம். சார் 120. 120 என்ன? ரைட். செய்துட்டோம். செய்து பார்த்த கணக்கு தான் வடிவாக கவனிக்கும். ரைட் பாவம். வியாபாரி ஒருவரிடமிருந்த பழங்களில் 85 தவிர ஏனியவை மாம்பழங்கள், 80 தவிர ஏனியவை தோடம்பழங்கள், 75 தவிர ஏனியவை பப்பாசி பழங்கள் ஆகும். எனவே வியாபாரியிடமிருந்த மொத்த பழங்களின் எண்ணிக்கை 2000 பெறப்போது. பாருங்க, ஒவ்வொரு வரி வரியா பார்ப்போம். 3 வகையான பழம் இருக்கு. என்ன? மாம்பழம், தோடம்பழம், பப்பாசி. அப்ப இது முதலாவது முற்றுப்புள்ளியோடு என்ன சொல்லி இருக்குண்டா, வியாபாரி ஒருவரிடம் இருந்த பழங்களில் 85 தவிர ஏனியவை மாம்பழங்கள். 85 தவிர ஏனியவை மாம்பழங்கள் என்றா அந்த 85 யாருண்டா? பப்பாசியும் தோடம்பழம். 85 தவிர மிச்சம் முழுக்க மாம்பழமா. அது மாம்பழம் எங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியாது, மிச்சம் இருக்குன்னு தெரியாது. அப்ப தோடம்பழம் பப்பாசி பழங்கள் 85. இரண்டாவது சொல்லி இருக்கு 80 தவிர 80 தவிர ஏனியவை தோடம்பழங்கள். அப்ப 80 தவிர ஏனியவை தோடம்பழங்கள் என்றா அந்த 80 மேருன்னா மாம்பழமும் பப்பாசி பழமும். ஏனியவை எல்லாம் தோடம்பழங்கள். 75 தவிர ஏனியவை பப்பாசி பழங்கள். அப்ப 75 யாருண்டா? மாம்பழமும் தோடம்பழமும். சரிதானே? மாம்பழமும் தோடம்பழம். அப்ப இனிதால் என்ன செய்யப்போம்? இந்த மூட்டையும் கூட்டி போட்ட பிள்ளைகள் ஏன்னா 2ஆல பிரிச்சு போட்டா 120 பேரும். ஏன் 2ஆல பிரிக்கிறோம்? எல்லாம் 2 இருக்கு. 2 மாம்பழம், 2 தோடம்பழம், 2 பப்பாசி பழம் கூட்டினதான் இந்த 240. அப்ப இதான் சரிதானே? ரைட். சரிய ஊழியர். ரைட். ஓகே, நன்றி வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஓகே, பாய். போயிட்டு வாங்கோ. Bye. ஓகே, பாய். போயிட்டு Bye, வாங்கோ. sir. Thank you, sir. ஓகே, அந்த காசு கணக்கு கிடந்தா தாங்க போட்டு பார்ப்போமா. ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். 5 ரூபா 10 ரூபா நாணய காசு. ரைட். ஓகே, பாய்.